மனம் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ மனதில் குழப்பம் வராதா? குழப்பம் வரங்க, அடுத்த செகண்ட் ஒரு குழப்பம் வரும். உன்னுடைய காரியங்களை யாருன்னா ஒருத்தவங்க குறைவாய் பேசி விட்டாங்கன்னா உன் இருதயமே அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு ஒரு குழம்பின ஒரு நிலைமையில் இருப்பேன். போ, நான் வாழ மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே, நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த மனக்குழப்பம், நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என்னுடைய சூழ்நிலை இப்படி மாறிச்சு. எத்தனை குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கவனிச்சிங்களா, இந்த மனதை தெளிவாய் மாற்றக்கூடிய தேவனுடைய வசனங்களுக்கு தேவ வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் மன தெளிவுள்ளவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் நடுவில் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிலும் ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்போ செய்யும் போது அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்தோத்திரம் பண்ண என்ன நடக்குன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்கிற உன் வாழ்க்கையில அவர் உனக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய உதவி உனக்கு கிடைக்கும். இந்த குழப்பத்திலிருந்து தேவன் உனக்கு விடுதலை கொடுப்பார். இந்த குழப்பத்தை மாறும்படிக்கு கர்த்தர் செய்வார்.